கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்பேற்பட்ட பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார் என்றும், அவர் மூலமாக பரிபூரணத்தை நோக்கி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிதாக்களையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் மையத்தை கொண்டு நீங்கள் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட பிதாவை குறித்த ஒரு பரிபூரணத்தை நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 45 48 வரைக்கும், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இயேசு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எப்படி பிதாவாய் இருக்கிறாரோ, எப்படி உங்களுக்கு நன்மை செய்கிறாரோ, அதே போல அவரை கூப்பிடாத, இன்னி சொல்ல போனா அவர் இல்லை என்று அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கும் நன்மை செய்கிறபடியினால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை போல இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பரிபூரணமான பிதா எப்படிப்பட்டவர் என்று ஒவ்வொரு காரியமா இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல இடைவிடாமல் சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல கிட்டத்தட்ட அநேக இடங்களில் பிதாவை குறித்து இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆனா யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து அதனுடைய கடைசி அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பிதாவை குறித்து இயேசு அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிறார். அதே இயேசுதான் இந்த பூமியில நீங்க யாரையுமே பிதா என்று அழைக்காதிருங்கள் அப்படிங்கிறார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரம் 9வது வசனத்துல, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அல்லது இன்னியுள்ள சத்தியத்துல நடத்தின ஒரு ஃபாதர், ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஃபாதர் என்று பூமியில யாரையுமே நீங்க என்ன பண்ணிடாதீங்க, தகப்பன் என்கின்ற ஒரு லிஸ்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, பிதா என்கின்ற லிஸ்டுக்கு கொண்டு வந்துருங்க. காரணம் என்னன்னா, இந்த பூமியில ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எந்த மனிதனும் பலவீனம் உள்ளவனா இருக்கிறான். அப்ப நீங்க அவரை பிதா என்று அழைத்தீங்கன்னா அவர்களுடைய பலவீனத்துக்கு நீங்களும் உடந்தையாவீங்க. அதை பரிசேயர் சதிசேயரின் இடத்துல சொல்லும் போது கூட, உங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், நீங்கள் அவர்களுக்கு கல்லறை கட்டுகிறீர்கள், அப்படி என்றால் உங்க பிதாக்களுடைய பாவத்தை நீங்கள் பூரணமாக்குகிறீர்கள் அப்படிங்கிறார். இயேசு இந்த உலகத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணினாரோ அந்த இடம் எல்லாமே பிதாவே பிதாவே என்றுதான் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் பிதா என்று சொல்லாம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார்.
இதை குறித்து நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி பிதா என்று அழைத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அது எப்படி அவங்க தப்பா ஜெபம் பண்ணி இருப்பாங்களா? இங்க இயேசு என்ன சொல்றாரு? பூமியில ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் அப்படிங்கிறார். அப்பளுடைய முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல யாக்கோபு வர்றாரு. எலிசா கூட எலியாவை தகப்பனே என்றுதான் அழைத்திருக்கிறார். இதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல 12வது வசனம், அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அப்ப இங்க எலிசா கூட எலியாவை பிதாவே என்று கூப்பிட்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கதறுகிறார். அப்ப இந்த எலியா யார்? இந்த எலியா எப்படி இந்த இடத்தை வந்து அடைந்தார் அப்படின்னு 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் இந்த எலியாவினுடைய அற்புத காரியங்களை எல்லாம் பார்க்கலாம். இந்த எலியா செய்த முக்கியமான 7 அற்புதங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது, இந்த ஆகாபு ராஜாவின் காலத்துல ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி இயேசவேல் உண்டு பண்ணின பாகால்களை வழிபடும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க. குந்தி நடக்கிறாங்க. அதாவது உலக சொல்லுகிற சடங்காச்சாரங்களையும் பின்பற்றுகிறாங்க. இந்த சைடு தேவனுக்கும் பலி செலுத்துகிறாங்க. இதை ஒரு இடத்துல எலியா கடிந்தே கொள்றார். பாகால் தெய்வமா இருந்தால் பாகாலை பின்பற்றுங்க, யெகோவா தெய்வமா இருந்தால் யெகோவாவை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் கடிந்து கொள்றார். இதன் நிமித்தமாய் கர்த்தரே தேவன் என்று தேசம் அறியும்படியாக 3.5 வருடங்கள் வானத்தை தன்னுடைய வார்த்தையினால அடைத்தே போடுகிறார். 3.5 வருடங்கள் பனியோ மழையோ பெய்யாதபடி முதலாவது எலியா வானத்தை அடைக்கிறார். 2வது காரியம், இதே எலியா வந்து தானும் தன்னுடைய பிள்ளையும் தற்கொலை பண்ணி மடிந்து போய்விடலாம் என்கின்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு பெண்மணியை காப்பாற்றினது மாத்திரமல்ல, பஞ்சகாலம் முடிய வரைக்கும் அவங்கள போஷிக்கிறார். இப்ப 2வது, தற்கொலை முயற்சியில இருக்கிறவங்களை எல்லாம் தப்புவிக்கிறார். 3வது, மரித்து போயிருந்த இந்த விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்புறார். அப்ப இந்த உயிரோடு எழும்பின இந்த பிள்ளை தான் பின்னாட்களில நினிவே பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்கு அஸ்திவாரமாயிருந்த யோனா தீர்க்கதரிசி என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்ப ஒருவேளை அன்றைக்கு எலியா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பாம இருந்திருந்தா, எலியா அந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா, அந்த அம்மாவோ அந்த பிள்ளையோ தற்கொலை பண்ணி இறந்திருப்பாங்க, அல்லது பஞ்சமே அவர்களை கொண்டிருக்கும், அல்லது மரித்து போன அந்த பிள்ளையை வேற யாராவது வந்திருந்தா, வேற அந்த நாட்களில் இருந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வந்திருந்தாலோ, அந்த நாட்களில் இஸ்ரவேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் வந்திருந்தாலோ, இந்த பிள்ளையை கொண்டு போய் கல்லறையில உடைய அடக்கம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய சாப்டரவே முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த எலியா வந்துதான் உயிரோடு எழுப்பினதுனால இந்த நினிவே பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவோ, அது மாத்திரமல்லாது இயேசு தன்னுடைய மரணத்தோடு கோட் பண்ணி சொல்லுவதற்கு இந்த யோனாவை காண்பிக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சில நேரங்களில என்றைக்கோ மரித்து போக வேண்டியவர்கள் யாரோ ஒருவர் மூலமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டு உயிரோடு கூட காக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கென்று நிற்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, தேவன் சொன்ன காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும்படியாக தேவன் நம்மை நடத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த எலியா இந்த மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்புறார். அதோடு கூட வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று சொல்லப்படுவதற்கு இஸ்ரவேலருக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இடிந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டி கர்த்தரே தேவன் என்று விளங்க அக்கினிய வானத்திலிருந்து இறக்கிறார். 5வது, இவர் கர்மேல் பர்வதத்தில் போய் உட்கார்ந்து 7 விசை தன்னுடைய வேலைக்காரனை சமுத்திர மார்க்கமா பார்த்து வர சொல்லி
வானத்தில இருந்து அடைக்கப்பட்டிருந்த அந்த மழையை திறந்து விட்டு தேசத்துக்கு மழை வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அதோடு கூட இந்த எலியாதான் இப்போது தன்னுடைய ஸ்தானத்திற்கு எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். கிட்டத்தட்ட 7 காரியங்களை எலியா செய்திருக்கிறார். அப்போ ஒரு பரிபூரணமான தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் தான் அப்படின்னு நாமளும் நினைக்கலாம். இப்படி யாராவது செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷம் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் வானத்தை அடைக்கிறார்னா எப்பேற்பட்ட இஸ்ரவேலுக்கு தகப்பனா இருந்திருக்கிறாரு. செத்து போகிற ஒரு பிள்ளையும் தாயையும் சாகாமல் காப்பாற்றி பஞ்சகாலம் முழுவதும் போஷிச்சிருக்கிறார்னா எப்பேற்பட்டவரா இருந்திருப்பாரு. அது மாத்திரமல்லாது மரித்தே போன இந்த யோனா எனப்பட்ட தீர்க்கதரிசிய உயிரோடு எழுப்பி வரும் தலைமுறையினருக்கு ஒரு தேவனை வெளிப்படுத்தி வாழக்கூடிய யோனா தீர்க்கதரிசிய உயிரோடு எழுப்பின எலியா. அப்ப இவ்வளவு எப்பேற்பட்ட அற்புதமானவர், எப்பேற்பட்ட பிதாவா இருந்திருக்கிறாரு. அதோடு கூட கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக வெளியரங்கமா அக்கினி இறக்கிருக்கிறாரு. பின்னொரு நாட்கள்ல கூட ராஜா இந்த எலியாவை பிடித்துக் கொண்டு வாங்கள் என்று 50 போர் சேவகர்களை அனுப்புகிற போது, நான் தேவனுடைய மனுஷனாயிருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டுங்கிறாரு. 50 போர் சேவகர்கள் அக்கினியில இறந்தே போயிடுறாங்க. மறுபடியும் ராஜா 50 பேர் அனுப்புறாரு. அதே ரிசல்ட் தான். 3வது விஷயம் ராஜா அனுப்புற போதுதான் இப்ப அந்த போர் சேவகர் எலியாவின் இடத்துல கெஞ்சி நிக்கிறாங்க. ஐயா, நீ வந்தா வாங்க, வராட்டினா இருங்க, தயவு செய்து எங்க உயிரை காப்பாத்துங்க. நாங்கள் இறந்து போவதற்கு நாங்க என்ன குற்றம் செய்தோம்? அரசாங்கம் நியமித்திருக்குது எங்களுக்கு இந்த பணியை, நாங்க இந்த பணியை செய்கிறோம் என்று சொல்லிதான் அவர்கள் கெஞ்சுகிறாங்க. பின்பு எலியா ராஜாவின் இடத்துல போகிறார். இப்பேற்பட்ட அற்புதம் செஞ்சவரு. அது மாத்திரமல்ல, யோர்தானை 2 பிளந்து எலிசாவை கூட யோர்தானுக்குள்ள கூட்டிட்டு போனவர். இவரை தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு 100க்கு 100 பாத்திரவான் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆனா இவரும் குறைவுள்ள ஒரு மனிதன் என்றுதான் வேதம் காண்பிக்கிறது. என்ன குறைவுள்ளவர் என்று சொல்றாங்க அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னமே இந்த எலிசாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்ன பெத்தேல் வரைக்கும் போக சொல்றாரு, நீ கில்கால்ல இருங்கிறார். ஆனா இந்த எலிசா சொல்றாரு, நான் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் பின்னாடியே போறார். திரும்ப பெத்தேலி அதே மாதிரிதான் வர்றார். இப்ப பெத்தேல்ல இருந்து கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்க பெத்தேலியே இரு என்று எலிசாவை சொல்றார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அங்கிருந்து புறப்படுறார். இப்ப அங்கிருந்து புறப்படுகிற போது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து சொல்றாருங்க, உமக்கு தலையாய் இருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுவாரே, நீ என்ன பண்ணுவ? அதாவது தன்னை மாதிரியே ஒரு கூட்டத்து மக்களை உருவாக்க முடியாத ஒரு பலவீனமான தகப்பன். அதாவது இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இது வரைக்கும் எலியா எலியான்னு கைக்கு தண்ணீர் வாத்துட்டு இருந்த, இன்னைக்கு எலியா போயிட்டாருன்னா அடுத்து எங்கள்கிட்ட தான் சார் வரணும், வேற யார்கிட்ட போக முடியும் உங்களால என்று கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. இங்க மாத்திரம் கிடையாது, திரும்ப எரிகோவுக்கு வந்த போது எரிகோல இங்கேயே இரு, கர்த்தர் என்னை யோர்தான் வரைக்கும் புறப்பட்டு போக சொல்றாரு என்ற போது, இப்ப யோர்தானுக்கு போகாம நான் உன்னை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அங்கேயே எலிசா சொல்றாரு. இந்த எரிகோல பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரோ சேமா கிரிட்டிசிசம் பண்றாங்க. அதாவது இடம் மாறி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே தவிர மனம் மாறி தீர்க்கதரிசிகள் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் இருப்பாங்க பாருங்க. மதம் மாறி ஊழிய செய்து கொண்டிருப்பாங்களே தவிர மனம் மாறி ஊழிய செய்யல. அதாவது ஆவியாய் இருக்கிற தேவனாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம் என்கின்ற அந்த லிஸ்ட்ல போகாம அதே ஜாதி, அதே மதம், அதே ஊரு, அதே மொழி,
அதே பட்சபாதத்துல தான் இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க கூட இருக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தின பிதா. அது மாத்திரம் இல்லைங்க, யோர்தானுக்குள்ள உள்ள வந்தாச்சு. இப்ப யோர்தானுக்குள்ள உள்ள வந்த உடனேயே இந்த எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த ஒரு மனிதன், நீங்க உபவாச ஜெபம் இருங்க, அல்லது என்னை போல கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க, கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார் என்று சொல்லாம, அரிதானவைகளை கேட்டாய், நான் போகும்போது நீ இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சுழல் காற்றுல பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பரிபூரணமானவர் என்று கதறி அழுத மனிதனுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை வேதம் கோடிட்டு காண்பிக்குது. அது மாத்திரம் அல்லாது, ஒரு நாள் இவர் கெபியில் இருந்தபோது கர்த்தர் அவரை அழைத்து 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்லி சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தினுடைய 19வது அதிகாரம் 19வது அதிகாரத்தினுடைய 15, 16, 17 வசனங்களில, நான் மாத்திரம்தான் கர்த்தருக்கு பயபக்தியாய் இருக்கிறேன் என்று தேவனிடத்துல ஜெபித்த எலியாவுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஜாப் உனக்கு என்னன்னா, நீ வனாந்தர வழியா போனோம், அங்க ஆசைகளை சீரியாவின் மேல அபிஷேகம் பண்ண. ஃபர்ஸ்ட் ஜாப். இந்த இடத்துல எலியாவுக்கு தேவன் கொடுத்த பொசிஷன் அல்லது ஜாப் என்ன ஊழியம் அப்படின்னா, ஆசைகேல் எனப்பட்ட மனிதன் யாரு, அவன் சீரியாவின் மேல் ராஜாவாகிறான் என்று அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தரே கொடுத்த ஊழியங்க. 2வது, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 3வது தான் ஆவேல் மெக்கோலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. யெகூவை அபிஷேகம் பண்ணு, ஆசைகளை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எலிசா உன்னுடைய ஸ்பாட்டுக்கு வருவார் என்று இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்களுடைய நீ அபிஷேகம் பண்ணப்பட போற மக்கள் இந்த உலகத்துல என்ன செய்ய போறாங்க அதையும் சொல்றார். சம்பவிப்பதாவது, ஆசைகள் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலின் மேல் மீதியாக வைத்திருக்கிறேன். எலியா கர்த்தரிடத்தில் என்ன ஜெபம் பண்ணாரு, எல்லா இஸ்ரவேலும் வழி விலகி போயிட்டாங்க, எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம் இந்த பலிபீடத்தை போய் செப்பனிட்டு நான் ஒருத்த மாத்திரம் பலி செலுத்தலைன்னா அவ்வளவுதான், கர்த்தர் எனப்பட்டவரே இந்த உலகம் அறியாம போயிருக்குங்க என்று கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணார். சார், உலகத்துல ஆபிராம் என்று ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிற போது உலகமே கர்த்தரை அறியாமத்தான் இருந்தது. ஆபிராம் என்ற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தர் வெளிப்படுத்திட்டு கர்த்தர் இந்த ஆபிராமுக்கு ஆபிரகாம் என்று பெயரை வைத்து அந்த தலைமுறையில வந்திருக்கிற இந்த எலியா இப்ப ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் மாத்திரம் இல்லைன்னா இந்த ஊழியமே நடக்காது பிரதர், நான் மாத்திரம் இல்லைன்னா ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொண்டே இருக்க மாட்டாங்க, நான் மாத்திரம் இல்லைன்னா அவ்வளவுதான், இஸ்ரவேலின் தேவன் எனப்பட்டவரே இல்லாம போயிருக்குங்கிற மாதிரி ஜெபம் பண்ணின போத இப்ப கர்த்தர் ஒரு வேலையும் கொடுத்துட்டு அவர் என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. 7000 பேரை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன், என் பேரையோ என்னுடைய நாமத்தையோ உச்சரிக்கும்படியா 7000 பேர் பூமியில இருக்கிறாங்க, உனக்கு தான் தெரியலன்ற. சரி, இப்படி சொன்ன மனிதன், நான் மாத்திரம்தான் பர்ஃபெக்ட்னு சொன்ன மனிதன் கர்த்தர் சொன்ன வேலையை அப்படியே செய்தாரா என்று பார்த்தீங்கன்னா 19வது வசனத்துல அப்படியே எப்படியே கர்த்தர் சொன்னபடியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான்.
அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். சார், அந்த ஆசைகள் அதெல்லாம் நம்ம ஜாப்பே கிடையாது. சார், அந்த எகோ அதெல்லாம் நம்ம ஜாப்பு கிடையாது. என்னுடைய ஜாப் என்னன்னா, என்னுடைய பிளேஸுக்கு ஒருத்தனை அபிஷேகிக்க கூட இல்லை, கூட்டி கொண்டு வந்து அப்படியே பத்திரமா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த அசிஸ்டன்ட் மாதிரி வச்சது ஊர் உலகம் என்ன சொல்லிருச்சுன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த எலியாவின் ஆவி உடையவங்களா இருக்கிறாங்க. இவரை இந்த எலிசா தகப்பனே தகப்பனேன்னு சொல்லிட்டு இருந்தார். எதுவரைக்குன்னா, பரலோகத்தில இருந்து வருகிற அக்னி ரதத்திலேயும் குதிரையிலையும் ஏற வரைக்கும் தான். அவர் மேல போட்ட சால்வை அவர் மேல திரும்பி வருகிற வரைக்கும் தான். அந்த சால்வை மறுபடி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சால்வையை கையில பிடிச்சு முறுக்கி அடிக்கிற போது எலியாவின் தேவன் எங்கேன்னு தான் கேட்டாரே தவிர, இஸ்ரவேலின் தகப்பனாகிய எலியா எங்கன்னு கேட்கல. மறுபடி நாங்க எலியாவை போய் தேடிட்டு வர்றோம் என்று எரிகோவுல கேட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் சொல்றார். அவர் இல்லப்பா, அவர் பரலோகத்துக்கு சுழல் காட்டுல போயிட்டாருன்னு தான் சொன்னார். எங்கேயுமே எலியாவை என் தகப்பன் தகப்பன் என்று கோடிட்டு காமிக்கல. இதுதான் பாருங்க, இந்த உலகம் பெரிய ஆளா காமிச்சவங்களையும் தேவன் சொல்றாரு, பெரிய ஆட்களை உருவாக்குற பெரியாள் நாம் தான் என்பதை வெளிப்படுத்தினார். யாக்கோபு முற்பிதாக்களினுடைய தேவன். யாக்கோபு கூட 12 கோத்திரங்களுக்கு பிதாவாகிறார். அந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு இருந்த இந்த யாக்கோபு 11 பேருக்கு இவரே பேர் வைக்கல. வச்சு பாருங்க, யாக்கோபு 12 பிள்ளை, ஒரு பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, 13 பிள்ளைய பெற்று ஒரே ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் பேர் வச்சாரே தவிர, அதுவும் ஆல்ரெடி வைக்கப்பட்ட பேரை மாத்தி இருக்கிறார். நீங்க ஆதியாகம புஸ்தகத்தினுடைய ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ராகேல் மரண காலம் வருகிற போது பென்யமீனை பெற்றெடுக்கிறாங்க. இந்த பென்யமீனை பெற்றெடுத்த போது இந்த அம்மா பண்ணின தப்பு, இதை தெரியாம இந்த யாக்கோபு விட்ட சாபம் இந்த அம்மாவோட மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. ஆனா இந்த மரணத்துக்கு காரணம் யாருன்னா இந்த பிள்ளை தான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெயர் அந்த அம்மா தான் வைக்கிறாங்க. 18வது வசனத்துல, மரண காலத்திலே அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இங்கதாங்க யாக்கோபு பெயர் வச்சார். மற்ற இந்த 11 பேர் பிறந்த இடத்தை பாருங்களேன். இதை ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தினுடைய பின்பகுதியில, என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அடுத்து 33ல, இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயர் இட்டாள். அடுத்து 34, இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அடுத்து 35, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இந்த சைடு பாருங்க, லேயாள் பிறக்கிற பிள்ளைகளா அந்த அம்மா தான் ஓனர் மாதிரி பேர் வச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு அடுத்து இங்கிட்டு இந்த அம்மா பாருங்க, வேலைக்காரியை கட்டி கொடுத்து பெரிய பிரச்சனை குழந்தைய நிமித்தமா வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளைக்கு ராகேல் பெயர் அடிக்கிறாங்க. என்ன பெயர் இடுறாங்க பாருங்க, தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். அடுத்து 8வது வசனம் பாருங்க, நான் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். 11வது வசனம், அவனுக்கு காத்தி என்று பெயரிட்டாள். 13வது வசனம், அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். இந்த பெயர் வைத்த பெண்கள் யாருமே தேவ சத்தமே கேட்கலைங்க. யோசிச்சு பாருங்க, யாருமே போய் அன்றைக்கு யாக்கோபு ஏனியின் வழியில தேவனை சந்தித்து தரிசித்தது போலையோ,
தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினது போலவோ எங்கேயுமே நடக்கல. இவங்களாம் மனதுக்கு தென்பட்டபடியே கர்த்தர் என் வீட்டுக்கார சேர்த்துக்குவாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு பேர். ஆனா இங்க ஒரே ஒரு இடத்துல தான் பேரை மாத்துறார். பெனோனிங்கிற ஒரு பெயரை பென்யமீன்னு மாத்தினார். சரி, இந்த யாக்கோபு தான் இந்த மரண காலம் வருகிற போது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தாராம். எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா, அதாவது இந்த பென்யமீனை கூட பாருங்களே, ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி, அது கடைசி நாட்களில் இருக்க போகிறதை குறித்து நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுல 49:1 வாசிக்கிறோம், யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடுகிற காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி 3வது வசனத்துல ரூபனை ஆசீர்வதிக்கிறார். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பேரானவனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தமானவன், தண்ணீரை போல் தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். சார், இவர் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறார். கர்த்தரிடத்துல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போக விடேன் என்று ஒரு இரவெல்லாம் திருடனாய் இருந்து இவங்க தகப்பனை ஏமாத்தி, தாயோடு சேர்ந்து சகோதரனை ஏமாத்தி, கடைசியா தலைக்கு கத்தி வந்த போது ராத்திரியெல்லாம் போராடி ஆசீர்வாதத்தை சம்பாதித்த இந்த யாக்கோபு தன்னுடைய மரண காலத்துல தான் பிள்ளைகளை கூட ஆசீர்வாதமா ஆசீர்வதிக்கல. ரூபனை பார்த்து சொல்றாரு, நீ மறுமனையாட்டிகளோடு கூட நீ மஞ்சத்துல ஏறின, அதனால மேன்மை அடைய மாட்டேன். சார், இதுல இந்த யாக்கோபை விட இயேசு எப்பேற்பட்ட பெரியவர், பிதா எப்பேற்பட்ட பெரியவர்னா, நம்ம மறுமனையாட்டிகளிடத்துல போகலைங்க, மதிகற்ற அநேக காரியங்களை செஞ்சோமாமா. அதை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லி இருக்கிறாரு, இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். விபச்சாரக்காரரா இருந்தீங்க, ஆண் புணர்ச்சிக்காரரா இருந்தீங்க, விக்கிரக ஆராதனைக்காரரா இருந்தீங்க, எத்தனை அக்கிரமம் பண்ணுனீங்க. ஆனாலும் தேவனிடத்தில் கிருபை பெற்றீங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுக்கு முன்பாக வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்கிறார். இந்த பென்யமீன் பாருங்க, தாயை இழந்த பிள்ளை, பல நாட்கள் தாய் இல்லாம வளர்க்கப்பட்ட பிள்ளை, இப்ப தகப்பனே அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. இப்ப செய்யாத குற்றத்தின் நிமித்தமாக எகிப்து தேசத்துல குற்றவாளி என்று பெயரை பெற்றிருக்கிறாரு. அதோடு கூட அவங்க அன்னை இரக்கம் பாராட்டி 5 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. ஆனா இந்த பிள்ளைக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுங்களா? நீ பிறந்த போதே உங்க அம்மாவை கொன்னுட்ட, உங்க அம்மாவை நான் ரொம்ப நேசிச்சேன், அதனால பென்யமீனே நீ பீறுகிற ஓனாய் என்கின்ற ஒரு பேரை வச்சிட்டார். இவரனால் சொல்லலாம் இல்லைங்களா, ரூபனை கூட சொல்லலாம், ஒருவேளை மறுமனையாட்டியோட பிரவேசித்தாருன்னு. ஆனா பென்யமீன் எனப்பட்டவன் அவங்க அப்பாவினுடைய அடைக்கலத்துல வாழ்ந்த பையன். ஆனாலும் மனசுல இருந்த அந்த கசப்பு, நான் நேசித்த மனைவி இறந்து போவதற்கு இவன் தான் காரணம் என்று சொல்லி இவன் சந்ததியவே என்ன சொல்லிட்டார்னா, பீறுகிற ஓனாய் நீ மேன்மை அடைய மாட்டாயிட்டார். இப்படித்தாங்க ஒவ்வொரு பேரையும் எப்படி எல்லாம் பாருங்க, ஓனாயி, சிங்கம், கழுத, பாம்பு, பள்ளி. இன்றைக்கு கூட நிறைய ஆலயத்துக்கு போற பிள்ளைகள் கூட பாருங்க, தாய்மார்கத்தான் பிள்ளைகளை கூட நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கழுதக்குட்டி. யாரு தேவசாயலா இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை அவங்க வாங்கிட்டு பிள்ளைகளை என்ன பேர் சொல்லி கொடுக்க போடுறது? நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. அது மாதிரிதான், நாய் மாதிரிதான் வாழாட்டிக்கிட்டே வரும், கழுத மாதிரிதான் பொதி சுமந்துகிட்டே கிடக்கும். இந்த யாக்கோபு வச்ச பேரெல்லாம் பாருங்களே, கழுத, பாம்பு, அடுத்து சிங்கம். இந்த யூதாவை குறித்து பேர் வைக்கிறார், சிங்கம். சார், இது தேவனுடைய பிள்ளைகள். இவர் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த முற்பிதாக்களுடைய தகப்பன். ஆனா மேன்மையா பிள்ளைகளுக்கு கடைசியா கொடுத்துட்டு போகலைங்க. ஆனாலும் இந்த பிள்ளைங்க பாருங்களே, எங்க அப்பா என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எங்க அப்பா இறந்த போது எங்க அப்பா விரும்பின இடத்துல போய் அடக்கம் பண்ணவனு இந்த 12 பேர் இந்த பாடிய 40 நாள் சுமந்துட்டு கொண்டு போய் அவங்க அம்மா லேயால் அடக்கம் பண்ணின இடத்துலயே அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க.
சரி, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்களேன். எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜினா, இந்த 12 கோத்திர மக்களும் லட்சோப லட்ச ஜனங்களா கன்வெர்ட் ஆகுறாங்க. இந்த லட்சோப லட்ச ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனான மோசே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 1 to 12 வரைக்கும் மோசேனுடைய மரண காலம் வந்தபோது மோசே இந்த 12 கோத்திரத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த 12 கோத்திர மக்களுக்கும் என்னென்னமெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்னா, 33வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது என்றான். எப்படி ஆசீர்வதிச்சிட்டார் பாருங்களேன் சார். இதே இஸ்ரவேலரா பேர் பெற்றிருந்த யாக்கோபு ரூபனை குறித்து சொல்றாரு, அவன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான், மேன்மை அடையாதிருப்பான். ஆனா இங்க மோசஸ் பாஸ்ட் சொல்றாரு, ரூபன் சாகாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்று பிளஸ் பண்ணிட்டார். எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இவங்க வந்தாங்க? சரி, இந்த ரூபனை குறித்து இப்படி சொல்றாரு. பென்யமீனை குறித்து சொல்லும்போது சொல்றாரு 7வது வசனத்துல, யூதாவை குறித்து, யூதா கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் ஜனத்தோட திரும்ப பண்ணும், அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு மேலாக அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீர் அப்படின்னு யூதாவை குறித்து அங்க சிங்கம்னு சொன்னார். ஆனா இவர் சொல்றாரு, கர்த்தாவே இவர் சத்ருவுக்கு மேல இவரை உயர்த்துங்கிறார். லேவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் தகப்பன் என்றும் பாராம தாய் என்றும் பாராம இந்த உடன்படிக்கை பெட்டி இவர்களிடத்துல இருக்கணும் என்று அன்றைக்கு பொன்கன்று கொட்டி செய்த போது ஓடி வந்துட்டாங்க, இவங்களை உதவி செய்யும் என்று சொல்லி அங்க ஆசீர்வதிக்கிறார். பென்யமீனை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, பென்யமீன் இதே 12வது வசனம், பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இப்படி ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து சொல்லிட்டார். அப்ப இந்த ஆவிக்குரிய தகப்பன் நல்ல தகப்பன் தானே அப்படின்னா, இதே தகப்பன் பாருங்க ஒரு நாள் இவங்களை எல்லாம் நானா பெத்தங்கிற லிஸ்டுக்கு போயிட்டார். என்னாகம புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 10 to 12 வரைக்கும் இந்த ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு கலந்து அந்நிய ஜனங்களைப் போல மாம்ச இச்சை உள்ளவர்களாகி, எங்களுக்கு இந்த மன்னா வேண்டா வெறுப்பா இருக்குது, எங்களுக்கு மாம்சம் வேண்டும் என்று போராடி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. கரி பிரியர், ஒரே கரி கரி என்று கதறி அழுததுனால இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்ப கறி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்ப இவங்களுக்கு கறி கொடுக்கறதுக்கு உன்னாலேயே முடியாது என்னாலேயே முடியாது, அதனால இந்த ஜனங்களை ஏன் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்தீர், அல்லது சொல்ல போனா ஏன் ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டீர், ஏன் ஆண்டவரே அந்த முச்செடியில் எனக்கு தரிசனம் ஆனீர், இந்த ஜனங்களை நானா பெத்தேன்கிற லிஸ்டுக்கு போயிட்டார் பாருங்க. இதை குறித்து 12வது வசனம் 11வது அதிகாரம் என்னாகம புஸ்தகம், இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கின்ற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போது போல உன் மார்பிலே சுமந்து கொண்டு போய் என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனா, இவர்களை பெற்றது நானா என்று கேட்டார். சார், ஆசீர்வதிச்ச தகப்பன் தான், ஆனா இங்க நானா தகப்பன்னு கேட்டுட்டார் பாருங்க. நானா தகப்பன்னு கேட்டது மாத்திரமல்லாது, இவர்களுக்கு நீ இறைச்சி கொடுத்தாலும் சரி, இல்ல இவர்களுக்கு மன்னாவையா கொடுத்து நடத்திட்டு போனாலும், வேற யாராவது ஒரு நல்ல பாஸ்டர் செலக்ட் பண்ணி தயவு செய்து என்ன ஆள விடு, உங்களுடைய கண்களில கிருபை கிடைத்ததனை என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டார். வனாந்தரத்துல மோசே செத்து
அடுத்து ஒரு தலைவரே இல்லாம இருந்திருந்தா இந்த மக்களுடைய கெதி என்னவா இருக்கும்? இன்னைக்கு எத்தனையோ நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் தான் பாருங்க, தங்களுடைய பிள்ளைகளை அனாதியா விட்டுக்கிட்டு மரித்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அப்படி நடத்துகிறவர் அல்ல. கர்த்தர் அற்புதமா இந்த மோசையை நடத்தினது மாத்திரமல்ல, மோசே இருக்கும் போதே யோசுவா எனப்பட்ட ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி தயார் பண்ணி அடுத்து இந்த மோசே அடக்கம் பண்ணுகிறதுக்கு முன்னாடியே யோசுவாவை தலைவராக ஏற்படுத்தின ஒரு நல்ல தகப்பன், இந்த ஜனங்கள் மேல அக்கறை உள்ளவர். ஆனா இந்த மோசே சொல்லிட்டார். அது மாத்திரமல்லாது இந்த 20வது அதிகாரத்துல கர்த்தர் மோசேயின் இடத்துல ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த போது யாத்திராகமத்துல நீ கண்மலையை அடின்னு சொன்னவர், இப்ப என்னாகும 20வது அதிகாரத்துல நான் கண்மலையின் மேல நிப்பேன், நீ கண்மலையை அடித்த கோலை பிடித்துக் கொண்டேன், கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னார். ஏன் அப்படின்னா, என்னைக்கு கண்மலையின் தண்ணீரை நீங்க கொடுத்தீங்களோ அந்த கண்மலையின் தண்ணீருக்கும் உங்களுடைய வாய்க்கும் ஒரு சென்சார் கனெக்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு சில இடங்களில் போய் பாருங்க, சில பெரிய பெரிய ஹால்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நீங்க போய் நின்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா டோர் திறக்கும். அது ஒரு சென்சார் சிஸ்டம். அதுபோல சிலருடைய மொபைல் போன்ல பாருங்க, சில முகத்தை வைத்து அவங்க ஸ்கிரீன் லாக் பண்ணி இருப்பாங்க. அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த ஸ்கிரீன் ஓபன் ஆயிருது. சென்சார் சிஸ்டம். இந்த சென்சார் சிஸ்டம் எனப்பட்டது இன்றைக்கு தான் வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் சொல்றாரு, நீ பேசினாலே ஓபன் ஆகுப்பா. இதுதான் சென்சார். இந்த கண்மலைக்கு உனக்கு ஒரு சென்சார் சிஸ்டம் இருக்குது. நீ கண்மலையை பார்த்து பேசும்போது கையில் அந்த கோலை பிடித்து கொண்டு பேசினா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும் போது, இதே தகப்பன் ஆசீர்வதித்த தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக 2 விசை கண்மலையை அடித்தார் பாருங்க. அடித்தது ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவர்களை அவமானப்படுத்தாம வெட்கப்படுத்தாம கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்துட்டாரு. ஆனா அங்க சொல்றாரு 20வது அதிகாரம் 12வது வசனத்துல என்னாகமத்துல, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இந்த அதிகாரத்துல தான் ஆரோன் இறந்தே போயிறார். இதுக்கப்புறம் மோவாப் தேசத்துல மோசேயும் இறந்து தேவதூதர்கள் மோசேனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. பாருங்க, ஒரு தகப்பன் என்று சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட லட்சோப லட்சம் ஜனங்களை வழிநடத்தின மோசேயினுடைய பலவீனத்தை பைபிள் எழுதுது. இந்த உபவாச நாட்களில் பலவீனத்தை நம்ம பார்க்கல, நாமளும் பலவீனராயிருக்கிறோம், நம்மளை வழிநடத்துவர்களும் பலவீனங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்மை அப்பா பிதாவே என்று அழைக்க சொன்ன தேவன் பலவீனம் உள்ளவர் இல்லைங்க, பெலத்தால் இடைகட்டுகிற ஒரு நல்ல தகப்பன். அவரை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அநேக காரியங்களை ஒவ்வொன்றா எழுதிடுகிறார். யோவான் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம், இந்த ஒரு பரிபூர்ணமான தகப்பனை. ஆனா மத்தேயு எழுதும் போது எழுதுறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல இயேசு சொல்றாங்க, இந்த பிதா எப்பேற்பட்டவர் என்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். உன்னை பார்க்கிறவர் ஒரு தகப்பனா இருக்கிறாரு. உன்னை பார்க்கிற தகப்பன் மாத்திரமல்ல, நீ அந்தரங்கத்துல வடிக்கிற கண்ணீர், நீ அந்தரங்கத்துல உடைந்து கொண்டிருக்கிற அந்த நொறுக்குதலுக்கு உனக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். அதை எதுல எல்லாம் சொல்ல வர்றாருன்னா, தர்மத்துல நீ உன் பிதா சந்தோஷப்படும்படி தர்மம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும் போது உன் பிதா ஜெபம் கேட்கிறபடி ஜெபம் பண்ணுகிறார். உபவாசிக்கிற போது உன் ஜெபம் உபவாசம் உன் பிதாவுக்கு பிரியமாய் இருக்கும்படியாய் உபவாசம் பண்ணுகிறார். இதைத்தான்
மத்தேயு 6:4 6:6 6:8 6:17 சொல்றார். 31 தான் சில தேவைகளுக்காக நீ புலம்பிக் கொண்டிருக்காத. இதே 6ஆம் அதிகாரம் 31 32 நீ தேவைகளை குறித்து புலம்பாதபடி உன் பிதா எப்பேற்பட்டவர் என்று அறிந்து அவரை பிதா என்று அழைக்கப்படுகிற ஆவிக்காக ஜெபம் பண்ண, அந்த ஆவியில நடத்தப்படும் போது நீ வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உனக்கு அவர் தருவார் அப்படிங்கிறார். இதை குறித்து 31 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நீங்க தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஸ்தானத்தில் இருப்பீங்கன்னா எதற்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னா, எதை குடிப்போம், எதை உடுப்போம், எதை உண்போம், இந்த 3 காரியம். சார், இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எனப்பட்ட ஒரு மனிதன் வருவான். ஆதாம் எனப்பட்ட ஒரு மனிதனுக்கு தாகம் எடுக்கும். அந்த ஆதாம் எனப்பட்ட மனிதன் தண்ணீர் குடிக்கணும் என்று ஆதாம் அறிவதற்கு முன்பாகவே மிக பெரிய 4 பெரிய ரிவரை ஓட விட்டாராமாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கூட இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கப்படுகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் தோட்டத்துக்கு வருவதற்கு முன்னமே அந்த மனிதனுக்கு தாகம் எடுக்குன்னு ஏதோ ஒரு 2000 லிட்டர் தண்ணி இல்ல, 4 பெரிய 6 ஏதேன் தோட்டத்தில் குடிச்சுக்கோ ஏராளம் தாராம். ஒவ்வொரு தண்ணி எப்பேற்பட்ட தண்ணியா இருந்ததுன்னா, பைசோன் என்கின்ற ஒரு ரிவரை குறித்து வேதம் சொல்லுது. அந்த நதி போகிற இடமெல்லாம் பொண்ணு விளைந்ததாம, தங்க விளையிற ஒரு ஆத்த ஓட விட்டு. அப்ப எப்பேற்பட்ட தகப்பன் பாருங்க. இரண்டாவது, இவருக்கு பசி எடுக்கும். ஆதாமுக்கு பசி எடுக்கிற மாதிரி எல்லாம் படைக்கல. ஆனா ஒருவேளை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தோட்டத்தில் ஏராளம் தாராளமான கனிகளை விளைய வச்சாராமாங்க. எப்பேற்பட்ட ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. அது மாத்திரமல்ல, பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்துட்டு இப்ப இவங்களே அத்தி இலையை எடுத்து வஸ்திரத்தை தைத்து உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து பாக்குறாரு, இவங்க கேட்கல எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், நாங்க நிர்வாணிகளா இருக்கிறோம், நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு கேட்கல. ஆனா அங்க ஒரு ஜீவனை பலி செலுத்தி ஒரு தோலுடி எடுத்து கொண்டு வந்து இதே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கேட்காம கொடுத்தாராம். அதாவது ஆவியை இழந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது நிமித்தமாக தோல் உடை கொடுத்திருப்பார்னா, பரிசுத்தாவியை பெற்றது உங்களுக்கு எனக்கும் இந்த பரிசுத்தாவியை சுமக்கக்கூடிய இந்த சரீரத்திற்கு மகிமையான வஸ்திரம் கொடுக்காம போயிருவாரா என்ன? இந்த பரிசுத்தாவியை சுமக்கிற நடமாடுகிற இந்த தேவாலயத்திற்கு ஆகாரம் கொடுக்காம போயிருவாரா என்ன? இந்த பரிசுத்தாவியை சுமக்கிற இந்த சரீரம் தாகமா இருப்பதற்கு தண்ணீரை கொடுக்காம போயிருவாரா என்ன? இதைத்தான் ஏசு சொல்றாங்க. குடிக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க, சாப்பிட்றத குறித்து கவலைப்படாதீங்க, உடுத்துவதற்காக கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆட்சி செய்யணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்படிங்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பிதாவை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறோமா? அதான் ஏசு சொல்றாரு, பிதா எப்பேற்பட்டவர், உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். ஆனா நீங்க பிதாவை அறிந்து கொள்ளணும், பிதா உங்களை ஆட்சி செய்யணும், பிதாவினுடைய அரசாட்சிக்குள்ள நீங்க திருப்தியா வாழணும் என்கிறத போதிக்கிறார். அடுத்து 7வது அதிகாரம் 11வது வசனத்துல கூட, 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது பெத்த தாய் தன் பிள்ளைய மறந்துடுவாங்களா? ஒரு சாலமோனின் நாட்கள்ல கூட ஒரு வேசி எனப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து, வேசினே சொல்லுது, கணவன் கிடையாது, 2 வேசிகள் பிள்ளை பெத்தெடுக்கிறாங்க, 2 பேரும் ஆண் பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஒரு அம்மா பிள்ளை மேல படுத்தே பிள்ளை இறந்து போயிருது. இப்ப பக்கத்துல படுத்திருக்கிற அம்மா பிள்ளைய திருடி வைத்துட்டு தான் பிள்ளைய மரித்த பிள்ளைய அந்த அம்மா பக்கத்துல படுக்க வைக்கிறாங்க. விடிந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இஷ்யூ ஆகி இப்ப சாலமோன் இடத்துல வருது.
இப்ப பெத்த தாய் சாலமோன் சொல்றாரு, பட்டயத்தை எடுத்து 2 வெட்டி ஆளுக்கு பகுதியா கொடுக்கலாங்க போறது. பெத்த தாய் சொல்றாங்கங்க, ஐயா ஐயா தயவு செய்து பிள்ளைய வெட்டிடாதீங்க. செத்து போயிடுச்சுன்னா அந்த பிள்ளை இருந்து என்னங்க பிரயோஜனம் என்னங்க? அதனால உயிரோடையே அந்த அம்மாவிட்ட இருக்கட்டுங்க. இப்பேற்பட்ட தாய். இதுதான் பிள்ளைகளின் மேல நன்மையானவைகளை வேண்டிக் கொள்ளுகிற தாய்மார். பாவம் செஞ்சிட்டாது இருந்தாலும் அந்த பிள்ளை இருந்துட்டு போட்டுங்க ஐயா, தயவு செய்து அந்த பிள்ளையை கொன்றாதீங்கய்யா. அது மாதிரிதான் பாவி கையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேசி கையில இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து அந்த பிள்ளையை கொன்றாதீங்கய்யா. நன்மையானவைகளை வேண்டிக் கொள்ளுகிற தாய். அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்களே இப்படி கேட்பீங்கன்னா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அதிக நிச்சயமானது நன்மையானதை தருவார் அல்லவா அப்படிங்கிறார். அடுத்து 10வது அதிகாரத்துல வேலையில கூட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராமா. பிதா எப்பேற்பட்ட வேலையில் ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா 10வது அதிகாரம் 29வது வசனத்திலையும் 32 33லயும் சொல்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம், ஒரு குருவிய நீங்க வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த குருவிய தேவன் தான் அது ஒரு முட்டையிலிருந்து குஞ்சா பொறிக்க வச்சார். ஒருவேளை அது கூமட்டையா இருந்ததுன்னா குஞ்சியா இருக்குமா? அல்லது அந்த குஞ்சு செத்து போயிருந்துச்சுன்னா உங்க கைக்கு வராம இருந்திருந்தா பறந்து போயிருந்ததுன்னா வியாபாரம் நடந்திருக்குமா? அதை குறித்து சொல்றாரு 29வது வசனத்துல 10வது அதிகாரம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் விழாது. கண்ணில விழுது. அடைக்கலான் குருவி இவங்க போடுகிற கண்ணில மாட்டுது. கர்த்தர் மாத்திரம் அந்த அடைக்கலான் குருவிக்கு ஒரு காத்தடிச்சு விட்டுருந்தாருன்னா அது அங்க உட்கார்ந்து இருக்குமா? இன்றைக்கு எத்தனையோ பேர் வேலையவே தெய்வம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று. ஒருவேளை நீங்க படிக்காம இருந்திருந்தா, சில பேர் டாக்டர் வேலை கிடைச்சிருச்சு, பெரிய இன்ஜினியர் வேலை கிடைச்சிருச்சு, கலெக்டர் வேலை கிடைச்சிருச்சு, வேலை வேலைன்னு. ஒருவேளை நீங்க +2ல ஃபெயில் ஆயிருந்தா, ஒருவேளை நீங்க படிக்கிற அந்த காலகட்டத்தில் டிசீஸ் எக்ஸாம் எழுத முடியாம போயிருந்தா இந்த வேலை வந்திருக்குமா? அப்ப தேவன் தான் உங்களுக்கு இந்த பிழைப்பையே கொடுத்திருக்கிறாரு. அவரு மாத்திரம் தயவு வைக்கலன்னா வேலை கிடைச்சிருக்காது. இப்ப எத்தனையோ பேரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அவர் தான் இந்த வேலையை கொடுத்தார் என்பதை நினைத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடும். இதை குறித்து 33 32ல சொல்றாரு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இதை எப்படி மக்கள் கொண்டு போயிட்டாங்கன்னா, இயேசு நேசிக்கிறார்னு ஒரு பேஜ குத்திக்கிட்டு, இயேசு ரட்சிக்கிறார்னு ஒரு பேஜ குத்திட்டு மனுஷருக்கு முன்பாய் போய் நான் மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறேன் என்கின்ற இந்த லிஸ்டுக்குள்ள போயிட்டாங்க. அதாவது ஆப்பிள் என்கின்ற ஒரு பெயரை வைத்து காமிச்சிட்டு டேஸ்டா இருக்கு நம்ம மாதிரி. சார், வாழ்ந்து காமிக்காம இயேசுவை எப்படி ருசி பார்ப்பாங்க? இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படி வாழ்க்கை தான். தெருவா நின்னு உரத்த சத்தத்துல இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார்னு கூப்பிட்டு சொல்லிட்டா ஊழியம் முடிந்துரும் நினைத்து கொண்டிருக்காங்க. இதை செய்யணும். ஆனா அதை விட முக்கியமானது, வீட்டுல அருகாமையில் உள்ள மக்களுக்கு நீங்க தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை வாழ்ந்து காண்பிக்கணுங்க. இந்த வாழ்ந்து காண்பிக்காம இதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால அறிமுகப்படுத்தப்படும். தெருவா போய் இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்றதுனால ஜனங்கள் கேட்பாங்களே தவிர, ஓ ஆப்பிள்னா இப்படி இருக்கும் போல் இருக்குன்னு போயிருவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டதுல பகுதி வெட்டி இதுதாங்க டேஸ்ட்னு கொடுத்து பாருங்க. அப்படி நம்மளுடைய முன்னாள் மிஷினரிகள் எல்லாம் இந்தியாவில் நம்மளுடைய முற்பிதாக்கள் எல்லாம் டெடிகேட் பண்ணி செய்த ஊழியங்களின் மூலமாக தாங்க இந்த கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கு ஏராளம் தாராளமாய் பழுகி பெருகி இருக்குது. அவங்களும் இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி மனைவியோடு சண்டையை போட்டு, அல்லது மனைவிக்கு ஒரு சப்ஜெக்டா இன்னொரு மனைவியை ஆயத்தப்படுத்திட்டு தெருவில் போய் நின்றுட்டு இயேசு நல்லவர்னு சொன்னாலோ, அல்லது கோட் சூட்டு போட்டுட்டு டைய கீய கட்டிக்கிட்டு
குடும்பத்தை அன்பு கூறாம, சகோதர சகோதரிகளை அன்பு கூறாம, பெற்றோரை அன்பு கூறாம, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேல வழக்க போட்டுட்டு இயேசு நல்லவர்னு சொன்னா பரலோகம் அங்கீகரிக்காது. ஒருவேளை இந்த பூலோகத்துல எல்லாம் சொல்லலாம் பயங்கரமான பிரசங்கம் இருந்தேன்னு. நான் வேதம் எது சொல்லுதுன்னா, மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அறிக்கைங்கிறது என்னன்னா வாழ்ந்து காண்பிக்கிறவன் எவனோ. இன்னைக்கு அறிக்கை பண்ணுகிறத பிரசித்தப்படுத்துகிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அறிக்கை பண்ணுகிறது என்னன்னா தேவன் சொன்னபடி வாழ்றதுங்க. எத்தனையோ இடத்துல இயேசு சொன்னபடி வாழாம ஊழிய செய்து சுகம் பெற்றவர்களின் நிமித்தமா இயேசுவே வெளியிறங்க முடியாம போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்ப இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழுகிற போது பிரசங்கமே இல்லாம புருஷ ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. கற்புள்ள நடக்கையின் மூலமா போதனையின்றி புருஷர்களை ஆதாயப்படுத்துவீர்கள். இதுதான் அறிக்கை பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இதை குறித்து மத்தேயில 13வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல கூட இயேசு சொல்றாங்க, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம் பரலோகத்துல போக மாட்டேங்கிறார். அது மாத்திரம் இல்ல, 12:50 சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருப்பார்கள் பாருங்க. இன்னைக்கு இயேசுவை பிரதர்னு கூப்பிடுகிற இடத்திற்கு பிதா உங்களை கொண்டு வந்துருவார். இயேசு ஒரு சகோதரனா மாற முடியும் எப்பொழுது? பிதாவின் சித்தத்தை செய்கிற போதுதான். அப்ப பிதாவினுடைய சித்தத்தை இயேசு செய்தார் பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல கூட ஜெபமே அதுதான். சார், அற்புதத்தை செய்திருக்க முடியுமா? முடியாது. கடலையும் காற்றையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவருக்கு பிடிக்க வந்த காவலர்கள் பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போடட்டும் மோசே ஜெபம் பண்ணாரா இல்லையா? அன்றைக்கு கோராகினுடைய கூட்டத்தையும் பூமி பிளந்து எத்தனையோ ஆயிரம் பேர் செத்து போனதுக்கு மோசேயினுடைய ஜெபம் ஒரு காரணம். இவர் பூரண பிதாவின் இடத்துல நோக்கி ஜெபம் பண்ணி இருந்தார்னா நடக்காமலா போயிருக்கும். சார், 1000 தூதர்கள் உருவின பட்டயத்தோடு இயேசுவுக்கு முன்னாடி நின்று கொண்டே இருந்தாங்களாமா. பேதுரு பட்டயத்தை எடுத்து போர் செய்வன் காதை வெட்டுகிற போது இயேசு இதவே சொல்றார், நான் வேண்டிக் கொள்வேன் என்றால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவ தூதர்களை என் பிதா எனக்கு அனுப்பாம போயிருவாராங்கிற. அப்ப இயேசுனுடைய சித்தம் அல்ல என்ன? நான் என்னுடைய பிளானின் படி எதையும் நான் செய்ய மாட்டேன். அவர் எனக்கு பிளான் பண்ணினபடி செய்யாம இருக்கவே மாட்டேன். அப்ப இன்றைக்கு இயேசு நமக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கிற? இயேசுவின் இடத்துல நம்ம பிளானை கொண்டு போறோமே தவிர, இயேசுவே உம்முடைய பிளான்ல நான் என்ன பண்ணணும்? இந்த உபவாச ஜெபங்கள்ல ஆண்டவரிடத்துல கேட்டு பார்க்கணும் பாருங்க. இதுதான் வில் ஆஃப் காட். இன்றைக்கு நான் விரும்புற மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு உபவாசிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் விரும்புகிற பையனை கல்யாணம் முடிச்சு கொடுங்க ஆண்டவரே என்று உபவாசிக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, பையன்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற சத்துருக்களை சிநேகிக்கிற, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற, துன்பப்படுத்துவதற்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவரே, ஒரு தேவ சாயலாய் வாழக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. உம்முடைய அபிஷேகத்தை கொடுங்க, உம்முடைய அன்பினால என்னை நிரப்புங்க. இதற்காக உபவாசிக்கிறேன் என்று உபவாசிக்கிறதை தான் தேவன் விரும்புகிறார் பாருங்க. இதைத்தான் ஏசாயா 58 சொல்றாரு, நுகத்தடியின் பிணையல்களை அவிழ்க்கிறதையும் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதையும் துறந்துண்டவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்ளுகிறதையும் அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுகிறார். இப்படி செய்வீங்கன்னா நீங்க வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க, வளமிக்க தோட்டத்தை போல இருப்பீங்க, இருளில வெளிச்சம் உதிக்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் அப்படிங்கிறாருங்க. இதுதான் பரமபிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற போது இயேசுவுக்கு நண்பர்களா மாறுறோம். சொல்லப்போனா பிரதரா மாறுறோம். ஒருவேளை வயதானவர்களா இருந்தா தாய்மாரா மாறுறாங்க, வாலிப பிள்ளைகளா இருந்தா சிஸ்டரா மாறுறாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் உலக நம்மள சிஸ்டர்னு சொல்லலாம், காவியை போட்டுக்கலாம். உலக நம்மள பிரதர்னு சொல்லலாம், ஒயிட் அண்ட் ஒயிட்ட போட்டுக்கலாம். உலக நம்மள தாயின்னு கூட சொல்லலாம். நம்ம டெடிகேட் பண்ணி காதுல கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டு போலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கூட்டம் தான். எந்த கூட்டம்? பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்கள், இயேசுவுக்கு சகோதரர்கள், இயேசுவுக்கு சகோதரிகள், இயேசுவுக்கு தாய்மார்கள் அப்படிங்கிறார். அதே 13:43 சொல்லும்போது சொல்றாரு,
13வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்ட்டார். ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இதை நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இது எந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாருன்னா நீதிமான்களின் லிஸ்ட்ல. இதை மத்தேயு 25 நீங்க பார்க்கலாம். மத்தேயு 25 தான், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க என்று லிஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று அனுப்பிச்சு விடுறார். அவங்க கேட்கிறாங்க, எப்ப இயேசுவே நீங்க பசியா இருந்தீங்க? எப்ப நீங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? எப்ப நீங்க சிறைச்சாலையில இருந்தீங்க? நீங்க மனுஷனா வாழ்ந்தீங்கன்னா மனுஷர்கள் கண்களுக்கு தெரிவாங்க. நீங்க மதத்துல வாழ்ந்தீங்கன்னா உங்க கண்கள்ல எல்லாரும் மதவாதியா தெரிவாங்க. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், அவர் அடிச்சிருக்கிற பட்டை, அவர் போட்டிருக்கிற குல்லா, இவர் எல்லாமே உங்களுக்கு எதவா தெரியும்? மதமா தெரியும். ஆனா நீங்க மனிதர்களா வாழ்ந்து பாருங்க, உங்களோடு கூட மனிதர்கள் இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களா வாடுறதுன்னா எப்படின்னா, இதுதான் நீதிமான்கள். அதாவது ஆண்டவர் 2 மனிதர்கள் நடுவுல ஒரு ஓமையை சொல்றார். ஒன்று யாருன்னா பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் தேவாலயத்துக்குள்ள போயிருக்கிறார். அவரு தசமபாகம் கொடுத்திருக்கிறார். அவரு உபவாசித்திருக்கிறார். அவரு விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறார். அவரு விபச்சாரம் பண்ணல, அவர் திருடல, அவர் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கட்டு தேறி இருக்கிறார். ஆனா ஆயக்காரன் அப்படி அல்ல. வெளியில நின்று வானத்திற்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என் மேல கிருபையாயிருன்னு தேவனுடைய நீதியை தேடி நின்னாருங்க. அவர் நீதிமான் என்று தன்னை காண்பிப்பதற்கு இவர் டெமோவா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தேடுற அப்படி அந்த பரிசேயன். கடைசியா வெளியில ஒருத்தர் கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பரிசேயன் ஆண்டவர்கிட்ட கூட்டு காமிக்கிறார், ஆண்டவரே பூமியை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது, பூமியில நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியாது. இந்த வெளியில நிக்கிறார் பாத்தீங்களா ஆயக்காரரு மாப்பிள்ள, பயங்கரமான ஆளு, அது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை மாதிரி கூட இல்ல ஆண்டவரே அப்படின்னு அவனை வெளியில போய் காமிச்ச உடனே மாப்பிள்ள போய் பாருங்கன்னு ஆண்டவர்கிட்ட காமிச்சிட்டாரு. இப்ப வெளியில பார்த்தா அவன் பாவங்க, ஒரு நல்ல பை சான்ஸ் கிடைச்சிருக்குது. எத்தனையோ நாட்கள் எப்படியோ வாழ்ந்துட்டோம், இன்னைக்காவது ஏதோ மனக்கண் திறக்கப்பட்டு ஒரு நல்ல தேவனிடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம தேவாலயத்துக்கு வெளியில மார்பிள அடிச்சுட்டு பாவியாகி என் மேல கிருபையாயிருந்த உடனே அவனல்ல இவனே நீதிமான்ட்டார். இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய நீதிக்கு முன்னாடி நாம எத்தனை தர்மம் பண்ணாலும் சரிங்க, எத்தனை விருத்த சேதனம் பண்ணாலும் சரிங்க, எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரிங்க, எத்தனை தடவை குட்டிக்காரணமே அடிச்சுட்டு கோயிலை சுத்தி வந்தாலுமேங்க அவருடைய நீதிக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த நாள்ல கூட நீங்க பரலோகத்துல சூரியனை போல பிரகாசிக்கணும்னு பிதா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூரணமான பிதாவை குறித்து இன்னும் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தரை போல நேசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. இந்த உலகத்துல மாத்திரம் இல்லைங்க, பரலோகத்துல ஒரு நாள் இதே வார்த்தையை சொல்லி அழைப்பார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று. அந்த மகிமையான ஒரு நாள்ல உலகம் தரக்கூடாத மேன்மையும் கனமும் கர்த்தர் தருவார். ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பனுடைய சன்னிதானத்துல போய், அப்பா நீர் பரலோகத்துல நீர் எப்படி வாழ்றீரோ, பரலோகத்துல நீர் எப்படி நாங்க வாழணும்னு விரும்பிட்டு இருக்கிறீரோ அதே வாழ்க்கை வாழ உம்முடைய ஆவி எங்களுக்கு தாரோ, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தாரோ, உம்முடைய செம்மையான வழியில் எங்களை நடத்தும் என்று நம்ம ஜெபிக்கிற போது கட்டாயங்க செம்மையானவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. செம்மையா ஜெபிக்கிறதுலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்படி நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேலானவர். ஆதாம் என்றப்பட்ட ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு தாகம் எடுக்கும் என்பதற்கு முன்பாகவே பல நதிகளை ஓட விட்டீரப்பா. பசி எடுக்கும் என்பதற்கு முன்பாகவே பல கனிகளை விளைய வைத்தீர் ஆண்டவரே. தப்பு செய்திருந்தாலும் கூட அவன் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான் என்பதற்காக
ஆண்டவரே தோளுடைய உடுத்தி இந்த உலகத்துல அவனை ரசிச்ச ஒரு நல்ல தேவன் நீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இந்த நாட்களில் எங்களை ரசிக்கிறீரே, எங்களை அழகுபடுத்துகிறீரே, எங்களுடைய உள்ளான மனிதனை புதிதாக்குகிறீரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்துல எந்த மனிதனும் இவ்விதமா எங்களை நேசிக்க முடியாதப்பா. எங்களை நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். 12 பிள்ளைகளை பெற்ற யாக்கோபு கூட ஆண்டவரே பிள்ளைகளை மிருகத்தோடு ஆசீர்வதித்து போனாரப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில உம்மை போல எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இல்லை என்பதை அறிந்து இன்னும் உம்மை ஆண்டவரை அறிய எங்களுக்கு உதவி செய்யும், வழிகாட்டு, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.